இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெளியிட்டிருக்கிற இந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் அதில் அவர் என்ன சொன்னார், 99% நாங்கள் நிறைவேற்றிட்டோம், ஒன்று நீட்டு அது அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறோம், மிச்சம் 99 நிறைவேற்றப்பட்டோன்னு சொன்னார். அந்த 99ல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, முழு சந்திரமுகியாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கு தன்னைத்தானே இந்த இந்திய நாட்டின் பிரதமராக தன்னை நினைத்து கொண்டு பிரதமராக போகிற கட்சி அல்லது மத்தியில் ஆட்சி அமைக்கிற கட்சியின் அந்த பிரைம் மினிஸ்டர், அந்த முக்கிய நபர் எப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை இந்தியா முழுக்க கொடுப்பாரோ அந்த மாதிரி தமிழ்நாடு சிஎம் இந்தியாவின் பிஎம் நினைச்சு கேஸ் 500 ரூபா, பெட்ரோல் 75 ரூபா, டீசல் 63 ரூபா, நீங்கள் போய் ஒரு கேலன் க்ரூட் ஆயில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு முதல்ல கேளுங்க. யாரோ எழுதி கொடுத்ததா என்னவோ படிக்கிறதுனா இது எப்படி இது நம்ம சதுரங்க வேட்டை பாணி தான். ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு அவங்ககிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டு. இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை இன்னொரு ஹைலைட்டான ஜோக் சொல்கிறார், இந்தியா முழுவதும் கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னார். இன்னை வரைக்கும் ரத்து செஞ்சாங்களா? சும்மா வீட்டில் எதனா நகை வச்சுருப்பாங்க, அது கூட அவங்க பிள்ளைய விட்டு எத்தனை நீங்கள் நகையெல்லாம் கூட்டுறவு வங்கி கடனில் கடன் வாங்கிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த கடன்லாம் ரத்து பண்ணி உங்கள் நகையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம்னாரு. அது எவ்வளோ நகை மொழிவு போய் அது சாம விட்டுருங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் புரட்சி தமிழர் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். திமுக 64 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு சார். இதை வெளியிடும் போதே கனிமொழி என்ன சொன்னாங்கன்னா, கதாநாயகி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பக்குன்னு ஆயிப்போச்சுன்னா, இருந்தாலும் இவர் ஏதாவது பிஜேபி தேர்தல் அறிக்கை வாங்கி படிக்கிறாரா இல்லை திமுகவோட தேர்தல் அறிக்கை தானா அப்படின்னு நமக்கு பயம் வந்தது. அப்புறம் அது பண்ணி தொடர்ந்து அடுத்தடுத்து பேசினே போகிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் பதறிடுச்சு, ஏங்க உதயநிதியே பதறிட்டார். ஆமாம் பதறிடுச்சு, ஐயோ என்ன புக்கு மாற்றி எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்ட பிறகு நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். நான் முதல்ல இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெளியிட்டிருக்கிற இந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு அதில் அவர் என்ன சொன்னார், 99% நாங்கள் நிறைவேற்றிட்டோம், ஒன்று நீட்டு அது அதுக்கு ட்ரை பண்ணினுக்கிறோம், மிச்சம் 99 நிறைவேற்றப்பட்டோன்னு சொன்னார். அந்த 99ல் 1.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னார் தமிழகத்தில். இது வரைக்கும் நாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் ஒரு 10,400 எஸ்சி பேக்லாக் வேக்கன்சிஸ் நாங்கள் தேர்தலில் ஜெயித்த உடனே அதை நிறைவேற்றுவோன்னாரு. அப்புறம் ஒரு 75,000 +2 படித்த மாணவ மாணவிகள் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கன்சால்டேட் சேலரியில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். 75,000 மாணவர்கள்னால் நம்ம ஊரில் அக்கம் பக்கம் நம்ம தெருலேருந்து 1-2 போயிருக்கும்ல, அந்த திட்டமும் எங்கேன்னு காணோம். அப்புறம் அந்த புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்த போகிறோம்னாரு. அதுவும் என்னன்னு தெரியல. சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் காலமுறை ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் தெரியும், இந்த தூய்மை பணியாளருக்கு ஒரு நாள் லீவு, இறந்தவர் வாரிசுக்கு அது ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது. அந்த அவங்கெல்லாம் இறந்துட்ட பிறகு அந்த வாரிசுகளுக்கு வேலையில் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது, அதை நான் வந்தவொடனே போடுறேன்னு சொன்னார். அப்புறம் இந்த 70-80 வயசில் ஓய்வூதியத்தை 10% உயர்த்தரேன்னாரு. அப்புறம் அவனு தான் தெரியும் நமக்கு, இந்த குடும்பத் தலைவி எல்லாருக்கும் 1000 ரூபான்னாரு. அப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், தகுதி உள்ளவர்கள் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த போக்குவரத்து தொழிலாளருக்கு பணிக்கொடை உடனே வந்துடுவோன்னாரு. அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் அமௌண்ட்டை கொடுங்கண்ணா, அந்த ஸ்ட்ரைக்கு வாபஸ் வாங்குறதுக்கு. அதையே நம்ம அரசால் கொடுக்க முடியல. அப்புறம் இந்த கொரோனா காலத்து செவிலியர்கள் பார்த்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே அந்த கொரோனா கால செவிலியர்களை நாங்கள் பர்மனெண்ட் பண்ணுவோன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த டிபிஐயில் ஒரு போராட்டத்தை பார்த்தோம். ஒரு 3 அட்டையை பிடிச்சிருந்தாங்க, 181, 177, 311. எல்லாமே ஒரு வேலைக்கு ஒரு ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம்னாங்க. இப்போ ஒரு வாத்தியார் ஒரு அதிகமான சம்பளம் வாங்குறாரு, ஒருத்தர் கன்சல்டேட்டில் சம்பளம் வாங்குறாரு. அதையெல்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்ணிடுவோம்னாங்க. அவங்க தான் அங்கே போராட்டம் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி
தங்களுக்கான அந்த கோட்டாக்களை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு கண் பார்வையற்றவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் வழிகேட்டமாக ஒரு பஸ்ஸில் எடுத்துமே கோயம்பேடு இருட்டில் விட்டு வந்துட்டாங்க. இதில் நம்ம கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் அங்கே விட்டு வந்துட்டாங்க. இது ஒரு சட்டத்துக்கு புறமான செயல்னு சொன்னால் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல் தான். அப்போ கிட்டத்தட்ட இவர்கள் வந்து ஒரு 500 சில்லற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு அந்த வாக்குறுதிகளில் முக்கால்வாசி இன்னும் நிறைவேற்றப்படாத நிலையில் இன்றைக்கு வந்து நம்ம சிஎம் அவர் தன்னைத்தானே இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, முழு சந்திரமுகியாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கு தன்னைத்தானே இந்த இந்திய நாட்டின் பிரதமராக தன்னை நினைத்து கொண்டு பிரதமராக போகிற கட்சி அல்லது மத்தியில் ஆட்சி அமைக்கிற கட்சியின் அந்த பிரைம் மினிஸ்டர், அந்த முக்கிய நபர் எப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை இந்தியா முழுக்க கொடுப்பாரோ அந்த மாதிரி தமிழ்நாடு சிஎம் இந்தியாவின் பிஎம்னு நினச்சி இன்றைக்கி இந்த அறிக்கையை கொடுத்துக்கிறதா நான் பார்க்குறேன். அப்போ முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி நாங்கள் வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோன்னாரு. அப்புறம் வந்து சிஐஏ சட்டத்தை திரும்ப பெறுவோன்றார். அதாவது அந்த சட்டம் 1955 போடப்பட்ட சட்டம் இப்போ கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். இந்த அமெண்ட்மெண்ட்டில் வேணால் நாங்கள் வந்து இப்போ அமெண்ட்மெண்ட்டை வந்து திரும்ப பெறுவோன்னு சொல்லணும், இல்லை அதில் சீர்திருத்துவோன்னு சொல்லணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், அந்த சட்டத்தை நான் வாபஸ் வாங்கிடுறேன். இதெல்லாம் கேட்டால் மற்றவெல்லாம் சிரிப்பான். இப்போ வந்து நீட் விலக்குன்னு ஒன்று சொன்னார். இதுலேயும் சொல்லியிருக்காரு. ஆமாம், இதுலேயும் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே தமிழகத்துக்கு நீட் விலக்குன்னு. இதை யார் சொல்லணும்? நீட்டை வாங்கி வந்து நாங்கள் கேட்போம், வலியுறுத்துவோம், வாங்கி வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நீட் விலக்குன்னே இப்போ கையெழுத்தே போட்டார் இவர். அதாவது மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சுல்ல, அவனுக்கு வந்து கோயில்பட்டியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதை மேடையிலே அவனுங்க நீ நிதி அமைச்சர், நீ கல்வி அமைச்சர், நீ அந்த அமைச்சர், நீ இந்த அமைச்சர்னு அங்கேயே வந்து அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அமைச்சர் பதவியேற்புன்னு செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ராகுல் காந்தி கூட அவர் நம்ப மாட்டார், நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்கார். இது வந்து நம்ம சதுரங்க வேட்டை பாணி தான். ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு அவங்ககிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டு இன்றைக்கு வந்து தேர்தல் அறிக்கையை இவர் அறிவிப்பதாக நான் பார்க்குறேன். இந்தியாவில் இருக்க அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை 1000 அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சார். அவங்க தமிழ்நாடு தான் இன்றைக்கி கேவலப்பட்டு போய் கிடக்குது. நீங்கள் இந்த இலவசம்னு சொல்கிறதே வந்து மக்களை வந்து அவர்கள் மூளையை மழுங்கடிப்பது தான். ஆந்திராவில் வந்துங்க சந்திரசேகர் ராவ் இல்லைன்னா தெலுங்கானா கிடையாது. அப்படிப்பட்ட சந்திரசேகர் ராவ் அந்த தெலுங்கானாவை பிரித்த பிறகு ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறவன் இந்த ஸ்டேட்டை வேலை செய்யக்கூடாதுன்ட்டார். எங்கள் எல்லைக்குள்ளே தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே தெலுங்கானா அரசு பதவியில் இருக்கணும், முக்கியமான இடங்களில் இருக்கணும், மிச்சம் ஆந்திராவை சேர்ந்தவர்கள்லாம் வெளியே போங்கன்னார். அதாவது ஒரே மொழி, ஒரே சமூகம், ஒரே இனம், ஆனாலும் அந்த பிராந்திய மக்களின் அந்த நலன்தான் பெருசு அப்படின்னு நல்லா தான் ஆட்சி பண்ணார். இன்றைக்கி காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஜெயித்தோம்னா உங்களுக்கு மாதம் 2000 ரூபா தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பல இலவசங்களை அறிவித்தாங்க. ஜனங்க என்ன பண்ணிட்டான், தன் வாழ்வாதாரத்துக்காக ஒரு மாநிலத்தை பிரித்த அந்த நபரை மறந்துட்டு இன்றைக்கி 2000 தராங்களாமே அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போது அவங்க ஆந்திராக்காரனாக இருந்தாலும் இந்த ஊருக்காரன் மட்டும்தான் எங்கள் வேலை செய்யணும்னு அந்த அந்த பிராந்திய மக்களின் நலனுக்காகவே இருந்த அவர் எதுக்கு தோற்கடிக்கப்பட்டார்? இந்த அல்பம், இந்த இலவசத்துக்காக. அப்போது இப்போ சொல்கிறது சரியாக இருக்குதா? ஒருத்தனை ஏமாத்தணுன்னா அவங்ககிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது, ஆசையை தூண்டணுன்னு. அப்போது இன்றைக்கி நாடு முழுக்க 1000 ரூபா தரோம், 1000 ரூபா தரோம்னா எங்கள் உலக நாடுகள் காரி துப்பாது. ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு 1000 ரூபா தரோம் அப்படின்னா பரவாயில்லைங்க. இந்தியா முழுக்க ஒரு இந்திய அரசு மத்தியிலிருந்து அந்த நாட்டில் வசிக்கிற குடிமகன்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா தருதுன்னா அப்போது இங்கே இந்த இந்திய நாட்டில் இருக்கிற தற்சார்பு பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்குன்னு மற்றவன் காரித்து போக மாட்டான். எல்லாவனும் சோத்துக்கு சிங்கி அடிக்கிறான் பொழுது, வேலை வெட்டி இல்லை பொழுது. அதால் அரசாங்கம் வந்து ஒரு 1000 ரூபாவை இலவசமாக தருதுன்னு உலக அளவில் இது நமக்கு கேவலமாகாது. இதெல்லாம் எப்படி வந்து ஒரு தேர்தல் அறிக்கைன்னு இவருக்கு யார் ஐடியா கொடுக்குறான்? அதே மாதிரி பெட்ரோல் வந்து கேஸ் வந்து 500 ரூபா, பெட்ரோல் 75 ரூபா, டீசல் 63 ரூபா. நீங்கள் போய்
ஒரு கேலன் வந்து க்ரூட் ஆயில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு முதல்ல கேளுங்களேன். யாரோ எழுதி கொடுத்ததா என்னவோ படிக்கிறதுனா இது எப்படி இது? அதால் இதெல்லாம் சும்மாங்க, இது எதுவோ சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க அனுப்பிச்சதை தான் நான் பார்க்குறேன். இந்த தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் சாத்தியம், எதெல்லாம் அசாத்தியம் சார்? சார், இதில் மாநில சுயாட்சி பெற அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் சொல்கிறாங்க. மாநில சுயாட்சியை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அடகு வச்சதே இவங்க தான். சொல்லப்போனால் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கல்வியை கொண்டு போய் அங்கே விட்டான். நம்ம ஊர் கட்டுப்பாட்டில் இருந்த, நம்ம இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த, தமிழர்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்த கச்சத்தீவை கொண்டு போய் அங்கே கொடுத்து அதேத்துமே ஊருக்கு கொடுத்துட்டானுவான். அப்போது இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைக்கப்படும். ஏற்கனவே இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக சொல்லுங்கிறாங்க, இந்த கிளை அமைக்கப்படும்னு ஒன்று. அப்புறம் இந்த புதுச்சேரி மாநில தகுதி, மாநில அந்தஸ்து, இது வருடம் எப்படி வந்து தமிழகத்தில் இருக்கிற தேர்தல் வருகிற போது, சட்டமன்றத்துக்கான தேர்தல் வருகிற போது பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த புதுச்சேரியில் வந்து மாநில தகுதி. அப்புறம் வந்து அதாவது ஒன்றிய அரசு பணிகளில் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளிலும் தேர்வு அநேகமாக இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் அதை பற்றி பேசுனாங்க. அப்புறம் வந்து இதுதான் அதில் ஹைலைட்டை, ஈழத்தமிழருக்கு குடியுரிமை தர நாங்கள் வந்து ஆர்டர் போடுவோம்னார். ஏண்டா, குடியுரிமை தரலன்னு தான் ஒருத்தர் இப்போ செத்தே போனார். சாகிறதுக்கு முன்னால் எங்கள் அம்மா கையால் ஒரு வாய் சோறு சாப்பிட்ணும், அவர் வச்ச கோரிக்கை தான். என்னை ஊருக்கு இலங்கைக்கு அனுப்பிச்சிருங்க, நான் சாகிறதுக்குள்ளே எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சாகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா கையில் ஒரு வாய் சோறு சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டவரை பணத்துக்கு வாய்க்கரிசி போட வச்ச அரசு எது? இந்த அரசு, திமுக அரசு. ஏன் நேரடியாக சொன்னால் ஸ்டாலின் அவர்கள். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஈழத்தமிழருக்கு குடியுரிமை தரோம். முதல்ல இந்த கியூ பிரான்ச் இருக்குல்ல, அதாவது இந்த மாதிரியான செயல்களை கண்காணிப்பதற்கான கியூ பிரான்ச், அதை உருவாக்குனதே கருணாநிதி தான். இந்த மாதிரி தமிழன் அப்படி அவனா சொன்னால் அவனை வந்து உத்து பார்த்து நீங்கள் வந்து அவனை வந்து கண்காணிக்கணும். தூய தமிழில் எவன்லாம் பேசுகிறானோ அவன்லாம் தமிழ் ஆதரவாளராக இருப்பான், ஈழத்தமிழர் ஆதரவாளராக இருப்பான். அவனை கண்டுபிடிப்பதற்கு கியூ பிரான்ச்சை போட்டவர் தான் கருணாநிதி, உருவாக்கியவர் தான் கருணாநிதி. அந்த கருணாநிதியின் வாரிசு இன்றைக்கி வந்து ஈழத்தமிழருக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி குடியுரிமை வாங்கி தரோன்றார். முதல்ல இங்கே இருக்கிற இந்த சிறப்பு முகாம்லாம் போய் முதல்ல பார்க்கட்டும். அவர் நீ குடியுரிமை மத்திய அரசு கொடுக்குறப்ப கொடுக்கட்டும். என்ன, முதல்ல உன் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ஈழத்தமிழர் அகதிகள் முகாமில் அடிப்படை வசதி முதல்ல இருக்கா, மனுஷன் அங்கே இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்து முதல்ல நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நாடு முழுவதும் காலை உணவு திட்டம். சார், இது எல்லாமே மத்திய அரசில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறவங்க சொல்கிறது. காலை உணவு திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் பாடுபடுறோம். நீ இன்னமும் அந்த கூட்டணிக்கு தலைவர் மாதிரியும், நாளைக்கு வந்து தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சோடனே நீ போய் இங்கே வந்து தமிழ்நாட்டை வந்து நம்ம உதயநிதி அவர்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் போய் வந்து டெல்லியில் போய் உட்கார்ற மாதிரியும் இந்த மாதிரிலாம் இது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 10 லட்சம் மாநில அந்த மகளிர் சுய உதவி குழுக்கு, சரி அது வந்து தரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா இப்போ இந்த 25 ரூபா 15 ரூபாலாம் பிடிக்கிறாங்க. அது முன்னாடி பிடிக்கல தான். அது வந்து இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் இல்லை, முதல்லலாம் இல்லை, இப்போ தான் கொண்டு வந்துடுறாங்க. அதை பண்ணலாம், அது பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து சுங்கச்சாவடிகளை நாடு முழுவதும் ஒழிப்போம் அப்படிங்கிறது இது எப்படின்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் நம்ம அரசியல் பழகிறோம், நமக்கே இது எப்படி சுங்கச்சாவடி ஒரு இப்படி எடுக்க போகிறாருன்னு தெரியல. சுங்கச்சாவடிகளை நெறிப்படுத்துவோம், இல்லை கட்டணத்தை குறைப்போம்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. மொத்தமாக எடுத்துருவேன் அப்போனா, பொதுவாகவே இந்த ரோடு போட்டு தான் டெண்டரே போடுறான். ரோடு போட்ட பிறகு தான் அதில் சுங்கச்சாவடியில் அமைக்கப்படுதா சொல்லப்படுது. அதில் என்னென்னா அவர்கள் செலவு செய்ததை விட மிக அதிகமாக கொள்ளையடிப்பது, அதான் ஒரு புகார் வந்திருக்கு. அதையெல்லாம் நான் ஏதாவது ஒரு ஒழுங்குபடுத்துவேன் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு ஹைலைட்டான ஜோக் சொல்கிறார், இந்தியா முழுவதும் கல்விக்கடனை நாங்கள் வந்து ரத்து செய்வோம். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே வந்து கல்விக்கடனை ரத்து செய்வோம்னு சொன்னார். இன்னை வரைக்கும் ரத்து செஞ்சாங்களா? சும்மா வீட்டில் எதனா நகை வச்சுருப்பாங்க, அது கூட அவங்க பிள்ளைய விட்டு எதுவுமே நீங்கள் நகையெல்லாம் வந்து கூட்டுறவு வங்கி கடனில் கடன் வாங்கிக்கோங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த கடனெலாம் ரத்து பண்ணி உன் நகையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருவோன்னாரு.
அதில் எவ்வளோ நகை முழுகி போய் அது சாம விட்டுனுக்குது. ஆக ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன திட்டங்களை வந்து மக்களுக்கு தரலாம் அப்படின்னு தான் போடணுமே தவிர, இங்கே மாதிரி நம்ம வந்து நான் மகளிருக்கு 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு எஸ்சி சப்ளாலேருந்து காசு எடுத்து அந்த மகளிருக்கு கொடுக்குறது. அப்புறம் வந்து ரேஷன், அதாவது ரேஷன் பொருட்களுக்கு அரிசி வழங்குறதுல நம்ம வந்து ரொம்ப லோ மினிமம் தான் நம்ம வந்து மாநில அரசு கொடுக்குற காசு. அந்த காசுக்கு எஸ்சி சப்ளாலேருந்து காசு எடுத்து கொடுக்குற நிலையில் நாளுக்கு நாள் அரசு வந்து திவாலாகினே போகுது நம்ம தமிழ்நாடு அரசு. இவங்க இதையெல்லாம் கணக்கில் வைக்காமல் இவங்க இஷ்டத்துக்கு திட்டத்தை அறிவித்து தான் இன்றைக்கு வந்து இவர்கள் ஆட்சி செய்கிற போது 5 லட்சம் கோடி கடனாக இருந்தது, இன்றைக்கி கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி கடனாக மாறி இருக்குன்னா நம்ம தலைவர்கள் ஆட்சி அவ்வளவு சிறப்பான ஆட்சி. இந்த நிலையில் இதையெல்லாம் சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஏற்கனவே விட்ட பீலாவுக்கே இங்கே வழியே காணும். அப்போ அடுத்து ஒரு அறிக்கையை விட்டால் இது யார் நம்புவா? இப்போ இவங்க கையில் இருக்கா ஒரு வந்து கேஸ் சிலிண்டர் இன்றைக்கி கிட்டத்தட்ட 900 ரூபா 950 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்கிது, நியரிங் 1000 ருபீஸ்க்கு வந்துடுச்சு. இதை போய் நான் 500 ரூபாய்க்கா கொடுக்குறேன் அப்படின்லாம் வந்து ஏமாற்றி ஆசையை தூண்டி ஓட்டு வாங்கலான்றதுக்காக தயார்படுத்தப்பட்ட அறிக்கை தான் இது. எனக்கு இந்த அறிக்கைக்கும் முதல்வருக்கும் சம்மந்தம் கிடையாது. சொல்லியிருப்பானோம் சார், நம்ம கொஞ்சம் நல்லா சொல்லுவோம் சார், ஏற்கனவே நம்ம வந்து சட்டமன்றத்தை சொன்னோம்ல அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு, அந்த மாதிரி சொன்னோம்னா தமிழ்நாட்டில் ஜனங்களாம் நம்மளை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க சார் அப்படின்னு எவனாவது எழுதி கொடுத்துருப்பான். அதை தலைவர் படிக்கிறாரு. ஏற்கனவே நீங்கள் எழுதி கொடுத்ததை என்ன ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நாங்கள் இருக்கிற நிலையில் இதையெல்லாம் மக்கள் வந்து இது மீது கவனம் செலுத்துவாரா என்பது சந்தேகம் தான். காவிரி விவகாரமோ கட்சியை மீட்போன்ற வார்த்தை இதில் வந்து இடம்பெறல சார், இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏற்கனவே இப்போ இந்த காவேரி இஷ்யூ நம்ம காவேரி இஷ்யூவை ஏற்கனவே மேகதாதுல அணை கட்ட போகிறேன், அது கட்ட போகிறேன், இது கட்ட போகிறேன்னாங்க. இவர்கள் வந்து அங்கே போய் அந்த காங்கிரஸுக்கு அதே சிவகுமார் தலைமையில் இவங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு எல்லாம் பிரச்சாரம் எல்லாம் பண்ண வச்சுட்டு பதவியேற்புக்கும் போனாங்க. அவன் என்ன சொல்லிட்டான், அவன் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஃபார் திஸ் தட் அந்த இதுக்கு தான் அணைக்கட்டுக்கு தான் மேகதாதுக்கு தான் வந்து நாங்கள் முதல் முக்கியத்துவம் தரப்போகிறோம், நிதியெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இப்போ அங்கே வேலை ஆரம்பிச்சிடும், நீங்கள் எந்த மூஞ்சி வச்சுன்னு அதை போவாங்க. இப்போ நீங்கள் எந்த மூஞ்சி வச்சு நீங்கள் அவங்க வந்து காவேரி சிக்கலை தீர்ப்போன்னு போடுவேன். ஏன்னா ஏற்கனவே அங்கே காங்கிரஸ் தான். இப்போ பிஜேபி இருந்தால் கூட எங்களுக்கும் அவர்களுக்கும் முரணு, நாங்கள் வந்து அந்த நடுவர் மன்றத்துக்கு போகிறோம் அது இதுன்னு சொல்லலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் தானே இது. இப்போ போட்டால் அசிங்கமாக இருக்காது, இப்போ போட்டால் எதிர்கட்சிகள் காரி துப்புவாங்கிறதுக்காக அதை போடலை. அதே மாதிரி கச்சத்தீவு தாரை பார்த்தாங்கன்னு இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிற நிலையில் அதையும் போடல. ஒரு கால் மத்திய அரசுக்கிட்ட சொல்லி காங்கிரஸ் சொன்னால் அந்த மாதிரி ஏதாவது வெளியிட்டால் உண்டு. இந்த தேர்தல் அறிக்கையில் ஆளுநருக்கு எதிராகவும் சில வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கு, இது சாத்தியமா அவங்களால? அதாவது இவங்க ஆட்சியில் இல்லாத போது, ஆட்சியில் இருக்கிற போது ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு இப்போ ஆட்டுக்கும் தெரியாது இவங்களுக்கும் தெரியாது. அது என்னவோ பிறப்பில் ஆட்டுக்கு தாடி வந்துருக்குது, மாட்டுக்கு கொம்பு எதுக்குன்னு கேட்க முடியுமா குத்துறதுக்கு? ஆட்டுக்கு தாடி இருக்குன்னா என்னவோ அது இறைவன் படைப்பில் இயற்கையின் படைப்பில் அது வந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு தேவைப்பட்டால் கவர்னர் வந்து எங்களுக்கு வேண்டிய கவர்னராக கொஞ்சம் போடுங்களேன் அப்படின்ற வரலாறும் தமிழகத்தில் இருந்தது. ஏற்கனவே சுதீர் சிங் பர்னாலா இருந்தார்ல, அவரை இவர்கள் திரும்ப கேட்டு பெற்றார்கள் அந்த கவர்னரை போடுங்கன்னு. அப்போ இவங்களுக்கு ஆகாத கவர்னராக இருந்தால் அந்த கவர்னரை எடுக்கணும். கவர்னர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பதவி, அதை வந்து மத்திய அரசு இல்லை பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணணும். இவங்க அதில் சொல்கிறாங்க பாருங்கள், மத்திய அரசுக்கு வந்து ஆளுநர் தேவையில்லை, இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் எங்களை கேட்டு போடணும்னா நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் கண்டும் காணாமல் போகிற ஒரு நபரை போடணுங்கிறது எப்படி? அது இப்போ கவர்னருங்கிறது யார்? அவருக்கு ஒன்றும் பெருசாக தமிழ்நாட்டில் ஒன்றும் வேலை இல்லை. இந்த அரசை கண்காணிக்கிறது அவரோட பொறுப்பு. அந்த ஸ்டேட்டில் சட்டம் ஒழுங்கு ஒரு காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இந்த ஸ்டேட் இயந்திரம் இயங்காமல் போகுது, மாநில இயந்திரம் இயங்காமல் போகுதுன்னா அப்போது அதை கலைத்து விட்டு தன்னுடைய ஆட்சியை நிறுவி மக்களை பாதுகாப்பது தான் இந்த கான்ஸ்டியூஷனே வந்து ரன் பண்ணுறதுக்கு தான் வந்து கவர்னர். நீ பான்னு ஒழுங்காகவும் வேலை செஞ்சதுன்னா கவர்னர் ஏன் அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறாரு? அப்படி ஒரு அசாத்தான சூழ்நிலை தமிழகத்தில் வரலன்னா கவர்னர் ஏன் வந்து கவர்னர் ஹவுஸை விட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்க போகிறாரு? அப்போ நீ ஒழுங்காக இருக்க வேண்டியது தானே. சரி, இப்போ இந்த வாக்குறுதியை
நம்ம ராகுல் காந்தி சொல்லுவாரா, நாங்கள் வந்து இந்த தடவை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கவர்னரையும் எடுக்கிறோம். அப்படி இல்லை, இவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆளுங்க தானே, இது நகைச்சுவாக தான் இருக்கும். ஒன்றா தமிழ்நாட்டில் ஒன்றா எடுத்துகிட்டு சொல்லுங்கள் கவர்னரை, சூப்பராக இருக்கும். ஆந்திராவில் பக்கத்தில் எல்லாம் இருக்கட்டும், எங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து கவர்னரே இல்லை அப்படிங்கிற நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் இன்னுமா இவங்க இந்த ஊரை நம்புது? எங்கெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு இவங்க அடிச்சு விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நான் சொன்ன மாதிரி அது பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயம். எம்பிக்கள் அதுக்கு வந்து மெஜாரிட்டியான ஆதரவு கொடுக்க வேண்டிய விஷயம். ஒரு பவரை குறைப்பது இல்லையான்னு முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், அப்புறம் நம்ம அத்தனை கூப்பிட்றதா மாமான்னு கூப்பிட்றதான்னு முடிவு பண்ணுவோம். தேர்தல் நடக்கட்டும், உங்கள் இந்தியா கூட்டணி ஜெயிக்கட்டும். அப்படி ஜெயித்த பிறகு உங்களுக்கு வேண்டிய ராகுல் முதல்ல பிரைம் மினிஸ்டராக வராரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ திமுக இந்த தேர்தல் அறிக்கையை ஐஎன்டிஏ கூட்டணி முதல்ல ஏற்குமா? சார் அவங்களுக்கு என்ன சார், அவங்களுக்கு இதுக்கும் ஒன்றுமே தெரியாது சார், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க போய் சும்மா கூட்டத்தில் உட்காந்துனே ஏதாவது பப்புக்கு டீயை கீயை குடிச்சிட்டு வரவங்க தான். ஏற்கனவே வந்து அந்த இந்தியா கூட்டணியில் சொன்னாங்க இந்தி கற்றுன்னு வாயான்னு. இப்போ இதெல்லாம் சொன்னையோ, இதெல்லாம் யாருக்கையா வந்து பவர் கொடுத்தது? இதெல்லாம் மத்திய அரசு செய்யணையா? இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிற வேலை இது. இதை யாரையும் அறிக்கையாக கொடுத்தீங்க? நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, நாம் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரவே வராது, அதெல்லாம் எதை வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்களான்னு தான் கேட்பாங்க இந்த அறிக்கையை பார்த்தாங்கன்னா. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.